ஸ்குவாட் இன்னையோட நம்மளோட இன்குபேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 19th டே பார்த்தீங்கன்னா 2 டப்பாவில் வந்து நான் தண்ணி வச்சிருப்பேன். ஏன்ட்டு உங்களுக்கே தெரியும், அது ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கிறதுக்காக வச்சிருப்பேன். இந்த ஈரப்பதம் பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருப்பேன். பார்த்தீங்கன்னா 20th டே காலையிலே வந்து மூக்கு குத்த ஆரம்பிச்சிருக்கும். நான் மதியம் வந்து பார்த்து நல்லாவே மூக்கு குத்தி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஒரு முட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நவர்ந்துட்டே இருந்துச்சு. என்னடான்ட்டு நான் திரும்பி பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூக்கு குத்தி கொஞ்சம் பெருசாகவே அந்த அந்த ஓட்டை வந்து பெருசாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போய் பார்த்தோன்னா அந்த முட்டை வந்து பொரிச்சிட்டு இருந்துச்சு. 2வது முட்டை பொரிக்கும் போது பார்த்தீங்கன்னா நான் இப்போ வீட்டில் இல்லை, அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க முட்டை பொரிச்சிடுச்சு சொல்லிட்டு. அப்புறம் போய் பார்க்கும்போது அம்மா வந்து நான் தூக்க போகிறேன்டா கையில் ஆசையாக இருக்குன்னாங்க. நீங்களே அம்மாவோட ரியாக்ஷனை பாருங்கள் ஸ்குவாட். முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிற உன் மனைவி கங்காவை அம்மாவுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் அந்த கோழி கொஞ்சம் தூக்கும் போது. சிரிப்பில் நீங்களே பார்த்துருப்பீங்க அம்மா எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க சொல்லிட்டு. சரி நம்ம ப்ரூடிங் செட்டப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட இந்த வழியை வச்சு செட் பண்ணிவிட்டு வந்து 20th டே நம்ம இன்குபேட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்மளோட கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா ஒன்று இறந்துட்டு இருந்துச்சு. முட்டையிலேருந்து வெளியே வரவே இல்லை. அது நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது இறந்துட்டு இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு நான் இன்னொரு கோழி குஞ்சு பொரிச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது வந்து இறந்தது எப்படி சொல்கிறதுன்னு என்னால் சொல்ல முடியல. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் வச்சு 4 கோழி குஞ்சில் கரு கூடி இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு, உங்களுக்கு தெரியும். இன்னொரு முட்டையில் வந்து கரு கூடவே இல்லை. மொத்தம் 4 முட்டையில் கரு கூடி நல்லா இருந்துச்சு. ஆனால் அது பார்த்தீங்கன்னா அது ஒன்று வந்து வெளியே வராமலே இறந்துருச்சு. அது நான் பண்ண தப்பா என்ன தப்புன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து ஈரப்பதம் கம்மியாக இருந்திருக்கும், இம்யூனிட்டி கம்மியாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸ்குவாட். எனக்கு பார்த்தீங்கன்னா அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா கிட்ட வந்து நான் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அம்மா வந்து விடுப்பா அது அப்படி தான் இருக்கும், அது வந்து அது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காது நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பொரிக்கிற கோழி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா காலில் வந்து அந்த கால் விரலை வந்து மடக்குனா மாதிரி தான் இருக்குது. அது ஏன் அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரையும் பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நிறைய இதில் பார்த்தேன். கம்மியாக இருந்தால் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்குபேட்டர் வைக்கிறதா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் வந்து பாருங்கள். இம்யூனிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து அந்த ஒரு மீட்டர் இல்லாதனால நான் கரெக்டாக வந்து செக் பண்ணல ஃபஸ்ட் டைம்னால. இப்போ நான் செகண்ட் டைம் வைக்கும்போது கண்டிப்பாக நான் வந்து மீட்டர் வந்து நான் வாங்கிடுவேன். இப்போ அந்த கால் பார்த்தீங்கன்னா தெரியும் மடிச்சிட்டு இருக்கலாம், அந்த நகம்லாம் பார்த்தீங்கன்னா விரல் அதே மாதிரி தான் இப்போ வரையும் ஒர்க்கிங். வந்து நான் வீடியோ ஷூட் பண்ண பழசு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸ் ஆகிடுச்சு. ஆகியும் கூட அது வந்து சரியாகலை. அன்றைக்கி நான் என்ன நினச்சேன்னா, இன்றைக்கி தான் வந்து பொரிச்சிருக்கு, ஒரு 2 நாள் போச்சுன்னா நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சரியாயிடும் அப்படின்னு நான் நினச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி நான் வீடியோ எடிட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எக் வந்து பொரிச்சு என்னுடைய 3வது நாள். இன்றைக்கி வந்து நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்தீங்கன்னா கூட அந்த கோழி குஞ்சோட கால் பார்த்தீங்கன்னா அப்படி மடக்கிட்டு தான் இருக்காது. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியல ஸ்குவாட். நிறைய வீடியோவில் பார்த்தா டேப் சுற்றுன மாதிரிலாம் காட்டியிருந்தாங்க. நான் அதெல்லாம் பண்ணலை நான். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து அம்மா 2 கோழி குஞ்சை கேட்டாங்க, கையில் வச்சிருக்க போகிறேன் விளையாட போகிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அம்மா அப்பா நம்மளோட கோழி குஞ்சு கூட கொஞ்சம் நேரம் விளையாட்டு இருந்தாங்க. சரி நம்ம இறந்த கோழி கொஞ்சம் நம்ம முட்டையில் திருப்பி பின்னாடி நம்ம வீட்டு பின்னாடி இருக்க இடத்துல வந்து புதைக்கலாம்னு சொல்லிட்டு பள்ளம் தோண்டி புதைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நானே தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு கையில் ஃபோனை வச்சுட்டு ஒரு கையில் வந்து அதை நோண்டி எடுக்க முடியல. இப்படியே ஒரு வேலையாக நோண்டி எடுத்துட்டேன். நோண்டி எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உள்ளே நோண்ட மறுபடியும் வந்து மண் உள்ளே போயிட்டே தான் இருந்துச்சு. நான் வந்து திருப்பி வீடியோ எடுத்துருப்பேன். இந்த சைடில் ஒரு வாட்டி அந்த சைடில் ஒரு வாட்டி கரெக்டாகவே என்னால் எடுக்க முடியல ஒரு கையில் வச்சுட்டு. இந்த கரெக்டாக இருக்காது இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்குவாட். அப்படி இதை புதைக்கும் போதே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அந்த கோழி குஞ்சு உள்ளே வந்து கரு கூடாத இருந்து போயிட்டு இருந்தால் கூட எனக்கு அவ்வளோ தெரிஞ்சிருக்காது. உள்ளே கரு கூடி பார்த்தீங்கன்னா அது இறந்துடுச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் அம்மாகிட்ட சொல்லி அதுதான் ஃபீல் பண்ணிட்டுருந்தேன். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, இருந்திருந்தால் 4 கோழி குஞ்சு நம்மகிட்ட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து சரி விடு, அதெல்லாம் பரவாயில்ல விடு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னா. அப்புறம் நம்ம வீட்டு பின்னாடியே கோழி குஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிட்டோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம இன்குபேட்டர் செட் பண்ணும்போது இம்யூனிட்டி மீட்டர் கண்டிப்பாக வாங்குறோம். ஆல்ரெடி நான் ஆர்டர் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக இம்யூனிட்டி மீட்டர் வைக்கிறோம் ஸ்குவாட். மறக்காமல் நம்ம கோழி குஞ்சுக்காக வீடியோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸ்குவாட். பாய்.